தினம் ஒரு தலைவர்கள் தலைப்புல இன்னைக்கு பார்க்க போற தலைவர் பா ஜீவானந்தம். வீரத்துறவி விவேகானந்தருக்கு பிறகு இளைய சமுதாயத்தை வசீகரித்தவர் ஜீவா அப்படின்னே சொல்லலாம். ஜீவா என்று அழைக்கப்படும் பா ஜீவானந்தம். பொது உடைமை போராளி தோழர் ஜீவா பொது வாழ்வில் 40 வருடம் ஈடுபட்டு பல்வேறு சிறைகளையும் சோதனைகளையும் தாங்கிய தியாகி அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய ஆயுள் காலத்துல 10 வருடங்கள் சிறையில் கழித்த இவர் காந்தியவாதியாக, சுயமரியாதை இயக்க பற்றாளராக, பொது உடைமை இயக்க தலைவராக செயலாற்றி இருந்திருப்பாரு. இவரு நாகர்கோயில் அடுத்த பூதப்பாண்டி அப்படின்ற கிராமத்துல 1907 ஆகஸ்ட் 21 பிறந்திருப்பாரு. இவரோட இயற்பெயர் பெற்றோர்கள் வைத்த பெயர் சொரிமுத்து. பின்னாட்கள்ல இவரை ஜீவானந்தம் ஆனார். சமத்துவத்துக்கு ஆதரவாகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே குரல் கொடுத்து வந்துட்டு இருந்திருப்பாரு. தன்னுடைய 10ஆம் வகுப்பு பயிலும் போது சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன் அப்படின்ற நாவலை எழுதியிருப்பாரு. தன்னுடைய இளம் வயதிலிருந்தே காங்கிரஸ் இயக்கத்தின் கோட்பாடுகளின் மீது பிடிப்பு கொண்டிருந்த இவர் சேரன்மாதேவியில வாவேசு ஐயர் நடத்திய தேசிய குருகுலத்துல ஆசிரியர் பணி ஏற்றிருந்திருப்பாரு. ஆனா அங்க பிராமண வகுப்பு மாணவர்களுக்கு தனியாவும் பிற சாதி மாணவர்களுக்கு தனியாவும் உணவு பராமரிக்கப்பட்டு வந்ததை கண்டு அவர் கொதித்து எழுந்திருப்பாரு. அப்போதான் ஜீவாவும் பெரியாரும் காங்கிரஸ் இயக்கத்துல பணியாற்றி கொண்டிருந்த நேரம் அது. இந்த கொடுமைக்கு எதிராக இருவரும் குரல் கொடுத்திருப்பாங்க. காஞ்சிபுரத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல பெரியார் இத விவாதத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. இருந்தும் காந்தியும் ராஜாஜியும் போன்ற வர்ணாசிரமவாதிகளால விவாதம் தோற்று போனது. இதனால கோபமுற்ற பெரியார் என்ன பண்ணிருப்பாருன்னா காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. அதே போல சேரன்மாதேவி குருகுலத்துல இருந்து ஆசிரியர் பணியை துறந்துட்டு சிராவையல்ல காந்தி ஆசிரமம் ஒன்றை நிறுவியிருப்பாரு. இவரோட சிறு வயதுல இருந்தே காந்திய கொள்கை மீது அதிக ஈடுபாடு கொண்டவரா இருந்திருப்பாரு. சேரன்மாதேவியில ஏற்பட்ட கசப்பான அனுபவமும் தமிழ் மீது இருந்த பற்றும் ஜீவாவா வடமொழி எதிர்ப்பாளராகவும் தூய தமிழ்வாதியாகவும் மாற்றி இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவரோட தூய தமிழ் உணர்வால தனது ஜீவானந்தம் அப்படின்ற பெயரை உயிர் இன்பன் அப்படின்னு மாற்றி கொண்டிருந்திருப்பாரு. 1927 அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த காந்தியடிகள் ஜீவா நடத்தி கொண்டிருந்த சிராவயல் ஆசிரமத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போது ஜீவானந்தம் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது அப்படின்னு காந்தி கேட்டிருப்பாரு. புன்னகையோட ஜீவா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த தேசம்தான் என் சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட வியப்படைந்த காந்தி, இல்லை ஜீவா, நீங்கள் தான் இந்த தேசத்தோட சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாராமா. 1929 நெல்லிக்குப்பத்துல நடந்த சாதி ஒழிப்பு மாநாட்டுல ஜீவா பங்கேற்று இருந்திருப்பாரு. அதே ஆண்டு செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டுல கலந்து கொண்டு உரையாற்றி இருந்திருப்பாரு. அடுத்த ஆண்டு 1930 ஈரோட்ல சுயமரியாதை இயக்க மாநாட்டோட 2வது மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டிலையும் ஜீவானந்தம் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருப்பாரு. இதுக்கப்புறம் 1931 கோட்டையூர் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இதுவே ஜீவாவோட முதல் அரசியல் பிரவேசம் அப்படின்னே சொல்லலாம். 1932 சட்டமறுப்பு இயக்கம் தீவிரம் அடைந்திருந்த அந்த காலகட்டத்துல காரைக்குடியில ஜீவா தலைமையில போராட்ட குழு அமைச்சிருப்பாங்க. சட்டமறுப்பு இயக்க ஆதரவு கூட்டங்கள்ல ஜீவாவோட கருத்தாழமிக்க பேச்சு மக்கள் மத்தியில உயிர் பெற்று எழுந்தது. இதை கண்டு ஆங்கில அரசு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவருக்கு பேச்சு தடை விதிச்சிருக்கும். அதையும் மீறி அடுத்த நாள் கோட்டையூர்ல அவர் பேசியிருப்பாரு. இதனால ஆங்கிலேயர்கள் அவரை கைது செஞ்சு சிறையில அடைச்சிருப்பாரு. இதுவே ஜீவாவுக்கு முதல் சிறையாகவும் புதிய அனுபவமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறைவாசத்தின் போது பகத்சிங்கோட தோழர்களும் கம்யூனிச கருத்து கொண்டவர்களோட நட்பு கிடைக்க அவரு கம்யூனிசத்தை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அரிய பல பொது உடைமை புத்தகங்களை படிக்கவும் வாய்ப்பு சிறையில அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பகத்சிங்க தூக்கிலிடப்பட்டதை கண்டு இவரு கொதித்தெழுந்து பகத்சிங்கோட நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற கடிதத்தை தமிழ்ல மொழிபெயர்த்த ஜீவாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஜீவாவோட கை கால்களை கட்டி விலங்கிட்டு திருச்சி முழுவதும் வீதி வீதியா இழுத்து சென்று சிறையில அடைச்சிருப்பாங்க காவல்துறையினர். ஜீவா கைது செய்யப்பட்ட போதே பெரியார் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த நூலை சுயமரியாதை பிரச்சார நிறுவன வெளியீடு மூலம் வெளியிட்டமைக்காக பெரியாரையும் கைது செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியார் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்திருப்பாரு. ஜீவாவையும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வர சொல்லியிருப்பாரு. ஜீவா இதற்கு சம்மதிக்கல. பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா இதுவே கட்சியின் முடிவு அப்படின்ட்டு சொல்ல
ஜீவாவும் வேற வழியின்றி தன் நிலையை மாற்றிக்கொண்டு உள்ளக்குமரலோட மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு வெளியே வந்ததாகவும் சொல்றாரு. வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் ஜோலார்பேட்டையில இருந்து சமதர்மம் அப்படின்ற பத்திரிகையை வெளியிட்டு இருப்பாரு. அந்த பத்திரிகையில மன்னிப்பும் எனது நிலையும் என்ற தலையங்கம் எழுதினாரு. இதன் காரணமா ஜீவாவுக்கும் பெரியாருக்கும் இடைவெளி மேலும் அதிகரிச்சிருக்கும். 1933ல ஜீவா எழுதிய பெண்ணுரிமை கீதாஞ்சலி அவரோட முதல் கவிதை நூலாகும். சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள பொது உடைமை கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்த அந்த காலகட்டத்துல பெரியார் சோசியலிச கருத்துக்களுக்கு பிரச்சாரம் செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அரசு அடக்குமுறையை ஏவியது. பெரியாரும் என்ன பண்ணிருப்பாருன்னா பொது உடைமை பிரச்சாரத்தை நிறுத்திருப்பாரு. இதனால சுயமரியாதை இயக்கம் பிளவு சந்திச்சிருக்கும். ஜீவா உள்ளிட்ட பலர் சுயமரியாதை இயக்கத்தை விட்டு வெளியேறி இருப்பாங்க. வெளியேறி என்ன பண்ணிருப்பாங்கன்னா தன்னோட தோழர்களான ஆர் ராகவன், நீலாவதி, ராமநாதன் உள்ளிட்டவர்களோட இணைஞ்சு சுயமரியாதை சமதர்ம கட்சியை உருவாக்கியிருப்பாரு. அந்த இயக்கத்தோட சுயமரியாதை சமதர்ம கட்சியோட இயக்கத்தோட இதழ்களாவே சமதர்மமும் அறிவு அப்படின்ற 2 இதழ்களும் செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. 1936ல முதல் மாநாடு திருச்சியில நடந்திருக்கும். அந்த மாநாட்டோட தலைமையுரைய S.A. டாங்கே நிகழ்த்தியிருப்பாரு. அந்த மாநாட்டுல என்ன தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, சுயமரியாதை சோசியலிச கட்சியை கலைச்சிட்டு அனைவரும் காங்கிரஸ் சோசியலிச கட்சியில இணைய வேண்டும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தின் பேர்ல ஜீவாவும் மற்ற இடதுசாரி சிந்தனையாளர்களும் அந்த கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் சோசியலிச கட்சியில இணைஞ்சிருப்பாங்க. சமதர்மம், அறிவு, ஜனசக்தி ஆகிய இதழ்களோட ஆசிரியர் பொறுப்பையும் இந்த காலங்கள்ல இவர் ஏற்றிருந்திருப்பாரு. தமது கொள்கையை பரப்புறதுக்காக 1937ல ஜனசக்தி நாளிதழை தொடங்கிய ஜீவா தாமரை அப்படின்ற இலக்கிய இதழையும் 1959ல தொடங்கி இருந்திருப்பாரு. தொழிலாளர் பாதுகாப்பு கழகம் அப்படின்ற பெயர்ல கம்யூனிஸ்டுகள் உருவாக்கிய அமைப்பின் மூலம் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகளும் உருவாயிருந்திருக்கும். இவற்றின் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக நிறையவே போராடி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1936 நவம்பர் மாசம் தமிழ்நாடு காங்கிரஸ் சோசியலிச கட்சியோட முதல் மாநாடு சேலத்துல நடந்திருக்கும். ஜீவா அதோட பொது செயலாளரா தேர்வு செஞ்சுக்கப்பட்டிருந்திருப்பாரு. ஜீவாவோட தலைமையில தமிழ்நாடு காங்கிரஸ் சோசியலிச கட்சி செயல்பட தொடங்கி இருந்திருக்கும். நாடு முழுக்க தொழிற்சங்கங்கள் அமைச்சு தொழிலாளர்கள் போராட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. 1948ல கம்யூனிஸ்ட் கட்சி தடை செஞ்ச போது இலங்கைக்கு சென்று இவர் செயல்பட்டிருந்திருப்பாரு. ஜீவா எழுதிய சோசியலிச சரித்திரம் மற்றும் சோசியலிச தத்துவம் அப்படின்ற சிறு நூல்கள் தொடர்ந்து அத்துறையை சார்ந்த சோவியத் நூல்களும் தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டன. 1952ஆம் ஆண்டு வண்ணாரப்பேட்டை தொகுதியில இருந்து சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். ஜீவா சட்டமன்றத்துல நிகழ்த்திய உரை சட்டப்பேரவையில் ஜீவா என்ற நூலாகவும் வெளியே வந்தது. ஏன்னா சட்டப்பேரவையில இவரோட பேச்சு திறமையால நிறைய தலைவர்களை இவர்பால் ஈர்த்திருந்திருப்பாரு. அதனால சட்டப்பேரவையில் ஜீவா அப்படின்ற நூலும் வெளிவந்திருக்கும். கடைசியா 1963 ஜனவரி 18 ஜீவா மரணம் அடைஞ்சிருப்பாரு. சுதந்திர போராட்ட வீரராக, பொது உடைமை போராளியாக, மிக சிறந்த பேச்சாளராக விளங்கிய தோழர் ஜீவா ஆவார். ஜீவாவோட நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய சுவை, ஈரோட்டு பாதை சரியா, கலை இலக்கியத்தின் புதிய பார்வை, சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள், சமதர்ம கீதங்கள், சோவியத் இலக்கியம் பற்றிய ஜீவா, சோசியலிச தத்துவங்கள், தேசத்தின் சொத்து, நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்ற பகத்சிங் எழுதிய நூலோட மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்திருப்பாரு. அது 1934ல அரசால பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் புதுமை பெண், பெண்ணுரிமை கீதங்கள், மதமும் மனித வாழ்வும் போன்ற பல நூல்களை இவர் இயற்றியிருந்திருப்பார்.